நன்றி சொல்ல திண்டுக்கல்லுக்கு படையெடுத்து வந்த கேரளா முஜீப்கள். முஜீப் என்ற ஒரே பெயர் கொண்ட 70 பேர் ஒன்று திரண்ட ஒரு அரிய நிகழ்வு. சில மாதங்களுக்கு முன்னாடி திண்டுக்கல் பிரியாணி கடை உரிமையாளர் முஜீப் அவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய முறையான மொய் விருந்து நடத்தி வயநாட்டு நிலச்சரிவுல பாதிக்கப்பட்ட உறவுகளுக்காக நிதி சேகரிச்சாரு. இதன் மூலம் பெறப்பட்ட தொகையை கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களை நேரில் சந்தித்தும் வழங்கினாங்க. இந்த நிகழ்வு தமிழ்நாடு கேரளம் மட்டும் இல்லாம உலக அளவுல பட ட்ரெண்ட் ஆனதுடன் இதே போல பல இடங்கள்லயும் மொய் விருந்து நடத்தப்பட்டது. கேரள மக்களிடையே அதிக வரவேற்பு பெற்றதுன்னு சொல்லலாம். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமா கேரளாவில இருந்து ஒரு படையே திண்டுக்கலுக்கு வந்திருக்காங்க. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் இருக்குதுங்க. வந்த அனைவருக்கும் ஒரே பேர் தாங்க. அது என்னன்னா, ஆமாங்க, இப்படி முஜீப்னு பேரு கொண்ட கிட்டத்தட்ட 70 பேரு கேரளாவில இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து திண்டுக்கல் இளைஞருக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. இது நாங்கள் கேரளாவில இருந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு. நாங்கள் இந்த மாதிரி முஜீப் பேர் இருக்கிற எல்லாரையும் சேர்த்து நாங்கள் ஒரு கம்யூனிட்டி பண்ணிட்டு வந்திருக்கோம். மக்களுக்காக இங்கிருந்து ஒரு பிரியாணி சேலஞ்சு பண்ணிட்டு இவ்வளோ காசு சம்பாரிச்சுட்டு கேரளாவுக்கு கொடுத்துருக்காருல்ல அவரு. அப்போ அவரை பாராட்ட போகாம முடியுமா? அப்போ நாங்கள் எங்களோட பேர் இருக்கிற ஆளு தானே அவரும். அப்போ அதனால தான் இத்தனை கிலோமீட்டர் தூரமாக நாங்கள் இங்கே வந்து 14 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஆளுங்க தான் வந்திருக்காங்க. ட்ரெயினில் வந்திருக்காங்க, பஸ்ஸில் வந்திருக்கோம், காரில் வந்திருக்கோம். இத்தனை பேர் நாங்கள் இங்கே வந்து அவரை பாராட்டுறதுக்கு. பாராட்ட வேண்டாமா? நீங்களே சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு முயற்சி அவர் பண்ணியிருக்காருல்ல, யாரு வேற அந்த மாதிரி வேலை பண்ணாரு? கேரளாவுக்கு யாரு கொடுத்தது? யாரும் கொடுக்கல. அப்ப அதனாலதான் நாங்க வந்திருக்கோம். ஒரே பேர் கொண்ட பல பேர் ஒரே இடத்துல ஒன்று சேர்ந்தது திண்டுக்கல்ல இதுதான் முதல் முறைன்னு சொல்லப்படுது. திண்டுக்கல் மக்களோட சேர்ந்து ஒரு மொய் விருந்து நம்ம ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அந்த மொய் விருந்துல நிறைய நிகழ்ச்சியான சம்பவங்கள் ஏற்பட்டுச்சு. இந்த நிகழ்வுல கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு போய் நம்ம கேரளா முதல்வரிடம் போய் அவங்கள்ட்ட போய் இந்த பணத்தை ஒப்படைச்சோம். அது நியூஸா வெளியே வந்துச்சு. நியூஸா வெளியே வந்து கேரளா மக்கள்கிட்டையும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்துச்சு. அதுல இன்னொரு விஷயம், மிகப்பெரிய பியூட்டி என்ன நடந்துச்சு அப்படின்னா, என்னுடைய பேர் முஜிபுர் ரஹ்மான், ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அங்க இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஜீப் கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு முஜீபும் சேர்ந்து மாநிலத்துக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கீங்க, நாங்க தான் அங்க வரணும், அதுதான் சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 70க்கும் மேற்பட்ட முஜீபோட சேர்ந்து எல்லா முஜீபும் ஒரு முஜீப் கம்யூனிட்டியா வந்து இன்னைக்கு எனக்கு ஒரு மரியாதை நிமித்தமா வந்தது ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியா இருக்கு. தனக்கு நன்றி சொல்ல வந்த அனைவருக்கும் வான்கோழி பிரியாணி விருந்து கொடுத்திருக்கிறார் திண்டுக்கல் இளைஞர் முஜீப் ரஹ்மான். தன் மக்கள் பாதிக்கப்பட்டதற்காக மொய் விருந்து நடத்தின திண்டுக்கல் இளைஞர் முஜீப் அவர்களை கண் கலங்கி கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து உணவு ஊட்டி தங்களுடைய அன்பை வெளிப்படுத்தின கேரள மக்களை பார்க்கும் பொழுது நமக்கே கண் கலங்கிச்சுன்னு சொல்லலாம். இறுதியா அவர்களுக்கு உரிய மரியாதை செஞ்சு பிரிய மனம் இல்லாம கேரள உறவுகளை வழி அனுப்பி வச்சாரு திண்டுக்கல் இளைஞர் முஜீப் ரஹ்மான். முஜீபும் சேர்ந்து இந்த முஜீபுக்கு இங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நல்லபடியா போயிட்டு வாங்க. மற்றவங்களுக்கு உதவுறதுல தமிழனை அடிச்சுக்க ஆள் இல்லைன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்குது இந்த நிகழ்வு.